Hello, welcome back to Joyal Techno World. ஃபோனை வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணலாமா, ஃபோனை வந்து கம்ப்யூட்டரில் வச்சு வந்து அக்சஸ் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும். அதுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து எப்படி கம்ப்யூட்டரையும் மொபைலையும் கனெக்ட் பண்ணி மொபைலை வந்து கையில் தொடாமல் மொபைலை அக்சஸ் பண்ணுறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் மொபைலை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது, எப்படி கம்ப்யூட்டரில் வச்சு மொபைலுக்கு கால் பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது வந்து உங்களோட ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து ஏர்ட்ராய்ட்னு சொல்லி டைப் பண்ணி அதில் வந்து முதலாவதாக ஏர்ட்ராய்ட்னு சொல்லி வர ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் வந்து அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஏர்ட்ராய்ட் என்று சொல்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏர்ட்ராய்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஏர்ட்ராய்ட் வெப்னு சொல்லி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். திரையில் காட்டுற மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போதைக்கு ஃபோனில் வேலை முடிஞ்சு இப்போ கம்ப்யூட்டருக்கு வாங்க. கம்ப்யூட்டருக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் ஆன் பண்ணின ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து வைஃபையை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கனெக்ஷனுக்கு வந்து நீங்கள் மொபைல் டேட்டாவை வந்து ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட மொபைல் டேட்டா ஆஃப்லேயே இருக்கட்டும். ஹாட்ஸ்பாட்டை மட்டும் தான் நீங்கள் உங்களோட ஃபோனில் ஆன் பண்ணணும். இதுக்கு மொபைல் டேட்டாவோ இல்லாட்டிக்கு வேறு எந்த டேட்டாவோ உங்களுக்கு வந்து செலவழியாது. உங்களோட கம்ப்யூட்டரை வந்து மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பலமையாக யூஸ் பண்ணுற உங்களோட ப்ரௌசரை நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த திரையில் காட்டுற மாதிரி. ஓகே, உங்களோட ப்ரௌசரில் வந்து உங்களோட ஏர்ட்ராய்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இப்போ காட்டும். அந்த ஐபி அட்ரஸை வந்து இந்த அட்ரஸ் பாரில் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த திரையில் காட்டுற மாதிரி ப்ரௌசர் அட்ரஸ் பாரில் வந்து அந்த ஐபி அட்ரஸை வந்து அதில் இருக்கிற மாதிரியே கவனமாக பார்த்து டைப் பண்ணி எடுங்க. ஒவ்வொரு ஃபோனுக்கும் வந்து வித்தியாசமாக தான் ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ கவனமாக உங்களோட ஃபோனில் வந்து உங்களோட ஆப்புக்குள்ளே காட்டுற அந்த ஐபி அட்ரஸை கவனமாக வந்து அட்ரஸ் பாரில் டைப் பண்ணி எடுத்துட்டு என்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் திரையில் காட்டுற மாதிரி உங்களோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று சொல்லி பாப்அப் ஆகி வரும். அந்த பாப்அப் ஆகி வர நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் அலோவ்ன்னு சொல்லி அலோவ் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்து இப்போ உங்களோட ஃபோன் வந்து ஃபுல் கண்ட்ரோலை வந்து கொடுத்துட்டதுன்ற அர்த்தம். உங்களோட ஃபோனில் வந்து நீ உங்களோட கம்ப்யூட்டரால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். அதனால் உங்களோட ஃபோனை கண்ட்ரோல் பண்ணணுமென்று சொன்னால் இனி உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் கையில் எடுக்க தேவையில்லை. உங்களோட கம்ப்யூட்டரை வச்சு உங்களோட ஃபோன் வந்து நீ என்னெல்லாம் நீங்கள் செய்வீங்களோ உங்களோட ஃபோனை வச்சு அவ்வளோத்தையுமே செய்யலாம். உதாரணமாக கால் பண்ணுறதா இருக்கட்டும், மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட ஆப்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட ஃபைல்ஸை வந்து டிலீட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த ஆப் வந்து நிறைய விதத்தில் உங்களுக்கு பயன்படும். உதாரணமாக உங்களோட ஃபோனோட டிஸ்பிளே வந்து உடைஞ்சிருந்தாலோ டேமேஜ் ஆகியிருந்தாலோ அல்லது சில இடங்களில் வந்து டச் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாவோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணி உங்களோட டேட்டாஸை பேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ரூட் பண்ணாமலேயே உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இது வந்து முழுதாக ஃப்ரீயான ஒரு ஆப் தான். ரொம்ப ஈஸியான ஆப் கூட. யூஸ் பண்ணுறதும் இது ஈஸி. எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரே இடத்துலேருந்தே செஞ்சு கொள்ளலாம். உங்களோட டச் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ண விட்டாலோ
ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோன் அக்சஸ் பண்ணி நீங்களே வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறதால இந்த ஆப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு உங்களோட நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வரப்போகுது. அதனால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட உருவாகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஃபோன் வந்து ஓவராக சார்ஜ் இறங்குதுன்னு சொன்னால் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக சார்ஜ் வந்து கொடுக்கவே தேவையில்லை. சார்ஜே வந்து பெருசாகவே இறங்காது. நீங்கள் நார்மலாக ஃபோனை யூஸ் பண்ணுறதை விட இந்த மெத்தடில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட பேட்ரி வந்து இறங்குறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஈஸியான ஒரு டிப்ஸ் தான். ஈஸியாக வந்து உங்களோட ஃபோனில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து ஹீட் ஆகுறதோ உங்களோட ஃபோன் எந்த ஒரு விஷயமுமே இதில் இருக்காது. எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதால வந்து பேட்டரி இறங்குறது வந்து அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈஸியாக வந்து இந்த இப்போ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோனில் நீங்கள் ரெகுலராக செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் செய்யலாம். உதாரணமாக ஒரு மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கால் எடுக்கிறதா இருக்கட்டும், கால் லொக் பார்க்குறதா இருக்கட்டும், கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், உங்களோட இமேஜை பார்க்குறதா இருக்கட்டும், உங்களோட சாங்ஸை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் வழியாக வந்து நீங்கள் உங்களோட சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ளே பண்ணி த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஈஸியான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம் இந்த ஆப்பில் இருக்கிற ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கேமராவை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுறது தான். அதாவது நார்மலாகவே ரூட் பண்ணாமல் கேமராஸை வந்து அக்சஸ் பண்ணுறது வந்து கஷ்டமான விஷயந்தான் பெரிய பெரிய ஃபோன்கள் எல்லாம். ஆனால் இதில் நீங்கள் உங்களோட கேமராவை வந்து அக்சஸ் பண்ணி படம் பிடிக்கிறதா இருக்கட்டும், வீடியோ பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே செய்யலாம். அதே நேரத்தில் உங்களோட ஆப்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். உதாரணம் உங்களோட ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது உங்களோட ஏபிகே ஃபைல்ஸ் உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏபிகே ஃபைல்ஸை வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் இருந்து கொண்டே உங்களோட ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான எல்லா வகையான வசதியும் இந்த ஆப்பில் கொடுத்துருக்குறாங்க. இருக்கிற மற்ற ஆப்ஸ் எல்லாத்தையும் விட பாவிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாகவும் ரொம்ப ஈஸியாகவே வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கிறதால இந்த ஆப்பை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பேட்டரியோட பர்சன்டேஜை வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களோட கவரேஜோட பர்சன்டேஜ் என்னென்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாமே உங்களோட ஃபோனில் இருக்கிற விஷயத்தை லைவாகவே பார்க்கலாம். நீங்கள் சார்ஜ் போட்டுருக்குறீங்களா, என்ன விஷயம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் குயிக்காகவே நல்லா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இதில் இருக்கிறதால இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இலகு நண்பா. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயத்தை வந்து மற்றாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை விட நல்ல ஆப்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவும் கருதினா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லலாம். நானும் அதை தெரிஞ்சுக்கொள்வேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், உதவியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வர இருக்குது. அதனால நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உருவாகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் சேனலில் போடுற வீடியோஸை முந்தி கொண்டு பாருங்கள். மற்றவர்களுக்கும் வந்து இந்த சேனலில் போடுற வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் பார்த்து நன்மை அடையாட்டுக்கும் நண்பா. இம்பார்ட்டண்டான விஷயங்கள், டெக் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் வந்து நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஆப் சம்மந்தமாகவோ இல்லாட்டி கம்ப்யூட்டர் சம்மந்தமாகவோ ஃபோன் சம்மந்தமாகவோ என்ன விஷயமான கேள்விகளுக்கும் பதிலை வந்து நான் தயாராக இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. அதுக்கான வீடியோஸையும் வந்து நான் உங்களுக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிடுங்க.